அனைவருக்கும் இனிய வணக்கம். ஜாப் அப்படின்னு வரும்போது பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப், இதுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமா நிறைய பேர் அதுல என்ன சந்தேகம், நாங்க கவர்மெண்ட் ஜாப் தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது குறிப்பா இந்தியால நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும், பொசிஷன் வேணும் அப்படின்றதுக்காக. அது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுவாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வெரி பாப்புலர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 lakhs கேண்டிடேட்ஸ் எவ்ரி இயர் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதாவது ஆல் குரூப்ஸ் லைக் குரூப் 1, 2, 3, 4 இது எல்லாம் கம்பைன் பண்ணி 20 lakhs பீப்புள் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னும். அது இந்த குரூப் 1 அப்படின்னு சொல்லும்போது 8 to 11 lakhs பீப்புள் ரைட் பண்றாங்க. இன்னைக்கு விமென்ஸ் டே அப்படின்றதுனால விமென்ஸ் டே பெண்கள் தினத்தை சிறப்பிக்கும் விதமாக ஒரு கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருக்கோம். இவங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி குரூப் 1 எக்ஸாம் எழுதி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி ஒரு ஸ்பெஷல், அதாவது கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய ஏரியால இவங்க தான் முதல் பெண் இந்த பொசிஷன், அதாவது இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஜாப் கிடைச்சிருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி. ஸோ அவங்க தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம சந்திக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி, குறிப்பா இந்த தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா நிறைய இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்றாங்க, இன்னும் நிறைய கேள்விகளுக்கு அவங்க நமக்கு பதில் சொல்ல போறாங்க. அதனால மிக்க மிக்க மகிழ்ச்சி அவங்கள இந்த நிகழ்ச்சியில இன்வைட் பண்றதுல. ஸோ ஒரு பெண்மணியாக இன்னைக்கு பெண்கள் தினத்தை சிறப்பிக்கும் விதமாக அவங்கள இந்த நிகழ்ச்சியில் இன்வைட் பண்ணதுல எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. வெரி ஹாப்பி டு வெல்கம் மிஸ் அசிபா நிஜய் ஃப்ரம் நாகர்கோவில். ஹலோ அசிபா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எப்படி அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அஃப்கோர்ஸ் நீங்க சின்ன குழந்தைய வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டைமே இருக்காது. அந்த சூழ்நிலையும் எங்க கூட ஜாயின் பண்ணிருக்கீங்க. பெண்கள் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க, யாரு அப்படின்றத. அனைவருக்கும் வணக்கம். நான் என்னோட பேர் அசிபா. நான் தற்போது முதுநிலை வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலைங்கிறது மீனவ கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நான் படிச்சது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎட் முடிச்சிருக்கேன். நான் எப்படி இந்த கவர்மெண்ட் ஜாப்ல வந்தேன்னா, ஆல்ரெடி எங்க அண்ணன் கூட்டுறவுத்துறையில ஒரு சார் பதிவாளராக பணிபுரிந்து வருகிறார். அவரோட தூண்டுதல் காரணமாக தான் இந்த அரசு பணியில படிக்கிறதுக்கு உள்ளே வந்தது. அப்புறம் 2016ல நான் படிக்க ஆரம்பிச்சேன். 2016ல படிக்க ஆரம்பிச்ச போது ஒரு மோட்டிவேஷன் இல்லாமலே படிக்க ஆரம்பிச்சதுனால ஒரு தொடர் தோல்வியே சந்திச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 2017ல பேல் அகாடமின்னு சொல்லிட்டு அருள் தந்தை சகை சந்தியார் அவர்கள் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட மோட்டிவேஷனாலதான் நான் 2018ல குரூப் 4ல வெற்றி பெற்று 2019ல இளநிலை வருவாய் ஆய்வாளராக ஜாயின் பண்ணேன். இளநிலை வருவாய் இந்த பணிக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் இளநிலை வருவாய் ஆய்வாளர் ஜாயின் பண்ணேன். இப்ப சர்வீஸ்க்கு 7 வருஷம் ஆகுது. ப்ரொமோஷன் மூலம் நான் இப்ப முதுநிலை வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த அரசு வேலைக்கு முக்கியமா நான் வர்றதுக்கு காரணமான ஒரு ஆள்னா எனது சகோதரர், அப்புறம் அருள் தந்தை சகை சந்தியா அவர்கள், அப்புறம் எனது தந்தை அவர்கள். 3 பேர் தூண்டுதல் காரணமா தான் நான் இப்போ ஒரு அரசு பணியில இருக்கேன். இதுல பலவித தடங்கல்கள், சிக்கல்கள் தாண்டிதான் இந்த அரசு பணியிலே நான் உள்ள வந்தது. ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது. ஸோ உங்களுக்கு முதல்ல ஒரு மோட்டிவேஷன் இல்லாமலே இருந்திருக்குது எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ அப்புறமா உங்களுடைய அண்ணன் அண்ட் அந்த ஃபாதர் சொல்றீங்க அவங்களுடைய மோட்டிவேஷனால இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னும். இப்போ நீங்க அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு அஃப்கோர்ஸ் உங்க அண்ணன் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு தூண்டுதலா இருந்திருக்காங்க. என்ன மாதிரி இல்லை அந்த ப்ரிப்பரேஷன் எவ்வளோ நாள் எடுத்துச்சு, அந்த எக்ஸாம் ப்ரொசீஜர் அதெல்லாம் அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த எக்ஸாம் டீடைல்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 2016ல எனக்கு டிஎன்பிசி தான் என்னன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் மூலமா ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் 2017ல பேல் அகாடமி ஸ்டார்ட் பண்ணாங்க. சகேஷ் ஃபாதர் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2017ல நான் எழுத ஆரம்பிச்சது, நான் பிஎட் முடிச்சிருக்கனால ஆசிரியர் தகுதி தேர்வு எக்ஸாம் வந்தது. அந்த எக்ஸாம் ட்ரை பண்ணேன். அதுல நான் தேர்ச்சி பெறல. அதோட நான் முடங்கிட்டேன். நமக்கு இது வராது,
எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோண்டுட்டேன். அப்புறம் என்னன்னா அந்த ஃபாதர் தான் வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, இதோட முடிஞ்சிடாது, எக்ஸாம் வந்து ஒரே எக்ஸாம்ல நீ படிச்சு பாஸ் பண்ணா வாய்ப்பே கிடையாது, தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் நம்ம ஒரு வேலைக்குள்ள போக முடியும், அரசு பணிக்குள்ளே போக முடியும். நீ வந்து ஆசிரியராக மட்டும் இருந்தா மட்டும் போதாது, ஒரு அரசு பணிக்குள்ள போய் மக்களுக்கு சேவை செய்யற டிபார்ட்மெண்ட் போனாதான் நீ மக்களுக்கு ஒரு சேவை செய்ய முடியும் சொல்லிட்டு அவங்களோட தூண்டுதல்னாலதான் இந்த அரசு பணிக்கே நான் உள்ள வந்தது. 2017 வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் 2017 எக்ஸாம் வந்தது, குரூப் 2 வந்தது, அதுல எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முயற்சிகள் பண்ணேன். 2018 குரூப் 4ல வந்து கிடைச்சது எனக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் முயற்சிகள் பல பண்ணி வரிசை என்னோட எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அப்புறம் அசிஸ்டன்ட் எக்ஸாம் குரூப் 2 பாஸ் பண்ணேன். குரூப் 1ல வந்து முதல்நிலை தேர்வு பாஸ் பண்ணி முதன்மை தேர்வுக்கு வந்து சென்னையில போய் எழுதினேன். அதுக்கப்புறம் தடவியல் துறையில வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணேன். அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பாஸ் பண்ணேன். அப்புறம் குரூப் 3ல கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல பாஸ் பண்ணேன். எல்லாமே வந்து எனக்கு வந்து ஹைட்டு கொஞ்சம் நான் கம்மினால எனக்கு அதுல நான் செலக்ட் ஆக முடியல. அந்த ஹைட் கம்மியால செலக்ட் பண்ணல. அப்ப குரூப் 4ல இருந்துட்டு அப்புறம் குரூப் 2ல வந்து நான் குரூப் 4ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 2019 ஜாயின் பண்ணும் போது நவம்பர்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்துச்சு, குரூப் 2 ரிசல்ட். குரூப் 2 வந்து நான் முதல்நிலை தேர்வு, அது வந்து 2 டைப், முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு. முதல்நிலை தேர்வுல வந்து பிரிலிமினரி சொல்லுவாங்க, அதுல நான் பாஸ் பண்ணிட்டேன். அது பாஸ் பண்ணி அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்துட்டு அதுல என் பேர் செலக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ஒரு டேட் வந்துருக்கு. இன்டர்வியூக்கும் சென்னைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். ஆனா வந்து எனக்கு இன்டர்வியூல கொஞ்சம் மார்க் கம்மினால நான் குரூப் உள்ள வராம போயிட்டேன். அதோட நான் விடல, இன்னும் வரை நான் படிச்சுட்டே தான் இருக்கேன். இந்த குரூப் 2 குரூப் 1க்கு நான் படிச்சுட்டே இருக்கேன். ஆமா, உங்களை பத்தி அதுதான் வந்து நான் கேள்வி, எப்பவும் படிச்சுட்டே இருப்பீங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து படிக்க வைப்பீங்க அப்படின்னு வந்து அதுதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். இந்த நேரத்துல உங்களுடைய பேரை பத்தி ஒரு கொஸ்டின். அந்த அசிபா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு யூனிக் நேமா இருக்குது. நான் வந்து அது அசிபா அப்படின்ற நேமை வந்து சர்ச் பண்ணும்போது அந்த குரோவேஷியன் ஹிஸ்டரியில வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸுக்கு மேபி அந்த நேம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய நேம் பத்தி மீனிங் தெரியுமா? அசிபாங்கிறது மீனிங் வந்து எனக்கு காலேஜ்ல வந்து எங்க சார் தான் சொன்னாரு. மீனிங் வந்து இது ஒரு முஸ்லீம் நேம் மாதிரி இருக்கு, முஸ்லீம் நேம் மாதிரி. இது வந்து முஸ்லீம்ல வந்து அந்த மீனிங் என்ன வந்துன்னா அதான் அதிகமாக வீசும் சூறை காற்று அப்படி ஒரு மீனிங்கா. சூறாவளி, சூறை காற்றுன்னு சூறாவளி அப்படி அதான் மீனிங் சொன்னாரு. அரபிக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு அசிபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோ வெரி நைஸ் நேம். இந்த டிஎன்பிசி எக்ஸாம்னா என்னன்னு கேட்டீங்கல்ல, டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன். டிஎன்பிசி எக்ஸாம் வந்து 2 டைப்பா இருக்கு. டிஎன்பிசி எக்ஸாம்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, அப்புறம் இந்து அறநிலையத்துறை தேர்வு அப்படி அது தனியா. அப்புறம் வந்து இந்த இன்ஜினியரிங் படிச்சவங்க, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்க, கெமிஸ்ட்ரி படிச்சவங்க, சுவாலஜி, அவங்களுக்குலாம் தனியா எக்ஸாம் இருக்கு. இப்போ டிஎன்பிசில வந்து குரூப் 1, குரூப் 2 எல்லாருமே வந்து நார்மலா வந்து இது நம்ம டிகிரி முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்ச யாருனாலும் எழுதிக்கலாம். ஆனா வந்து இந்த சப்ஜெக்ட் இந்த கெமிஸ்ட்ரி சுவாலஜின்னு சொல்றேன்ல, அது வந்து அந்த சப்ஜெக்ட் படிச்சவங்க மட்டும் தான் எழுத முடியும். அந்த சப்ஜெக்ட் வந்து மெயினா அவங்களுக்கு கேட்பாங்க. மெயினா அவங்களுக்கு வந்து ஒரு 300 மார்க் கேள்வி கொஸ்டின். குரூப் 1 வந்து எப்படின்னா டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி அந்த ரேஞ்சில போறது. அதுக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ற மாதிரி முதல்நிலை தேர்வு சொல்லுவாங்க, பிரிலிமினரி எக்ஸாம். அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் 300 மார்க்குக்கு அதுல வந்து ஃபுல்லா ஜெனரல் நாலேஜ் தான் கொஸ்டின். மேக்ஸ் வந்து 50 மார்க் வரும், மற்றதெல்லாம் ஜெனரல் நாலேஜ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். இதுல வந்து கிடைக்கிறது. இப்ப டிஎன்பிசி குரூப் 1 வந்து 2 டைப்பா நடக்கும். முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு. முதல்நிலை தேர்வுக்கு வந்து 300 மார்க் வந்து அது 300 மார்க்னா 200 கொஸ்டின். ஒரு மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்னு கொடுத்து 300 மார்க். அதுல வந்து ஃபுல்லாவே ஜெனரல் நாலேஜ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிதான் கேட்பாங்க. அதுல பாஸ் பண்ணனா 1:10 எடுப்பாங்க. முதன்மை தேர்வுக்கு எடுப்பாங்க 1:10. முதன்மை தேர்வுல வந்து 3 பேப்பர் வரும். டெய்லி 3 நாள் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அதுல பாஸ் பண்ணா அப்புறம் இன்டர்வியூல செலக்ட் ஆனா அது பிறகு வந்து போஸ்டிங், அதாவது டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி ரேஞ்ச். அதுக்கு அடுத்து குரூப் 2. குரூப் 2ல வந்து இதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா
300 மார்க் சொல்றேன்ல, முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு உண்டு. முதல்நிலை தேர்வுல வந்து 100 மார்க் தமிழ், 100 மார்க் வந்து ஜெனரல் நாலேஜ், அப்புறம் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிடிக்ஸ், இப்படி இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப ஆழமா படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்கூல் புக்ஸ் தான், ஆனா ஸ்கூல் புக்ஸையும் நல்லா படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவும் நல்லா நம்ம நிறைய புக்கெல்லாம் வந்து படிக்கணும். நிறைய புக்கை வந்து தேடி படிச்சுதான் நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் உடனே. ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. தொடர்ந்து முயற்சி பண்ணா இதுல கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஏதாவது ஒரு போஸ்டிங் கண்டிப்பா உண்டு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல வந்து படிக்க வர்றவங்க வந்து போஸ்டிங் வந்து இவ்வளவு 1000 போஸ்டிங் தான் இருக்கு. ஆனா வந்து எழுதுறவங்க லட்சக்கணக்கில் எழுதுவாங்க. 17 லட்சம். நான் இப்ப வந்து எழுதும்போது 17 லட்சம் பேர் எழுதினாங்க. நான் 2017-18 நடந்த போது எழுதினது, எக்ஸாம் எழுதினது. அப்போ வந்து 17 லட்சம் பேர் எழுதினாங்க. போஸ்டிங் வந்து ஒரு 6000 போஸ்டிங். அதுக்கு வந்து 17 லட்சம் பேர் எழுதினாங்க. ஆனா எப்பவுமே எல்லாரும் மோட்டிவேஷன் கொடுக்கணும். எல்லாருமே சொல்றது ஒரு வார்த்தை, உனக்கு தேவை ஒரே போஸ்டிங், ஒரே வேலை. உனக்கு தேவைங்கிறது 1000 வேலை கிடையாது, ஒரே வேலை தானே. ஒரே வேலைக்கு உனக்கு போட்டி கிடையாது, ஒரே வேலைக்கு மட்டும் தான் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றதுதான். அதான் நம்மளோட மோட்டிவேஷன் தான். இதுல வந்து மெயினா வந்து ஹார்ட் ஒர்க், தொடர்ந்து முயற்சி செய்யணும். பயிற்சி நல்லா பண்ணிட்டே இருக்கணும். கொஸ்டின் போட்டு பார்த்துட்டு இருக்கணும், எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி வெப்சைட்லயே அதோட மாடல் கொஸ்டின்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து எப்படி படிக்கணும், டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். சோ ஒரு நாள் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தா எத்தனை ஹவர்ஸ், அதாவது எத்தனை மணி நேரம் வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? அவங்கவுங்க கெப்பாசிட்டியை பொறுத்து. மோஸ்ட்லி வந்து ஒரு 6 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் படிச்சாலே போதும். ஆனா தொடர்ந்து எப்பவும் புக்கை வந்து தொட்டுக்கிட்டே இருக்கணும், மாதிரி டெய்லி தொட்டுட்டு இருக்கணும். இருந்தா நம்ம இப்ப வந்து ஒரு சில பேர் எப்படின்னா, இப்ப எக்ஸாம் வந்து கால்ஃபார் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி கால்ஃபார் பண்ணுவாங்க. அப்ப படிச்சு பாஸ் பண்ண முடியாது, அப்பதான் படிப்பாங்க. அப்படிலாம் பாஸ் பண்ண முடியாது. தொடர்ந்து அதோட முயற்சி பண்ணிட்டே இருக்கும். இப்ப கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம். அரசு பணிகளை வந்து நம்மளோட பொருளாதார தேவையை மட்டும் பூர்த்தி செய்யறதுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கும் நம்ம பணி செய்யலாம். இந்த மக்களுக்கும் நான் இப்போ இந்த ரெவென்யூல இருக்கனால என்னோட மக்கள் கேட்கறதெல்லாம் என்னால பண்ண முடியுது. சோ அப்ப நீங்க இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ், அடுத்த ஸ்டெப் என்னது? குரூப் 4 எக்ஸாம் முடிச்சது சொல்றீங்களா? இப்ப நீங்க இப்போ இந்த ஜாபுக்கு வரதுக்கு இப்போ நீங்க ஜூனியர் ரெவென்யூ ஆபீசரா வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. நான் ஜூனியர் ரெவென்யூ அசிஸ்டண்டா செலக்ட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ குரூப் 4ல நான் செலக்ட் ஆயிட்டேன். குரூப் 4ல பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் கவுன்சிலிங் கூடுவாங்க. டிஎன்பிசி ஆபீஸ்ல கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லா இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு உண்டு இல்ல, எஸ்சி, எம்பிசி, பிசி எல்லாத்துக்கும் ஒரு இடஒதுக்கீடு. அப்புறம் பிஎஸ்சின்னு ஒரு தனியா உண்டு. அதாவது தமிழ் வழித்துல படிச்சவங்களுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு உண்டு. அப்படி வந்து இடஒதுக்கீடு மூலமா தான் அதுல வந்து போலாம் உள்ள. அப்படி வந்து ஒரு ஆர்டர்ல வந்து ஒரு திரை மாதிரி ப்ரொஜெக்டர் மூலம் போட்டுருவாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆர்டர்ல வயசா யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ ஒவ்வொரு நாளும் 200 பேரை கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் டேட். போஸ்டிங் எவ்வளவு இருக்கோ, இப்போ 6000 போஸ்டிங் இருக்கா, ஒரு 10,000 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஆர்டரா ஒவ்வொரு வயசா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன டிபார்ட்மெண்ட், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் வேக்கன்ட் இருக்கு அதெல்லாம் போட்டுருவாங்க. நமக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்ப நம்ம கவுன்சிலிங் போகும்போது நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னு நினைச்சிருப்போம், ஆனா அதுக்கு முன்னாடி போறவங்க அதை செலக்ட் பண்ணிடுவாங்க. அதனால ஒரு 5 டிபார்ட்மெண்ட் பார்த்து வச்சு அப்படியே செலக்ட் பண்ணணும். சோ அப்ப எக்ஸாம் முடிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது கவுன்சிலிங் விடுவாங்க. கவுன்சிலிங் முடிச்சு 1 மாசத்துக்கு நமக்கு வந்து நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றோமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்றோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல நமக்கு லெட்டர் வந்து அப்புறம் ஆர்டர் தருவாங்க. இங்க போஸ்டிங் போட்டிருக்கோம், அங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம வேலை பார்க்கறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் இந்த எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, நம்ம வேலை பார்க்கும் போது இந்த வேலையில நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்காக தான் இந்த எக்ஸாமே. நான் படிக்கும் போதும் வேலைக்குள்ள போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த எக்ஸாமுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் இந்த எக்ஸாம்? அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சது, நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். இங்க வேலைக்குள்ளே நிறைய கஷ்டப்படுற, அதுக்குதான் இது உதாரணம். அதுக்காக தான் அந்த எக்ஸாம் வச்சிருக்கான். சும்மா ஈஸியா எல்லாரும் உள்ள போய் வந்து வேலையும் பார்க்க முடியாது இல்ல, அதுக்காக தான். அப்ப இந்த எக்ஸாம் முடிச்சு 10,000 பேர் அப்படி எக்ஸாம் நீங்க ஒரு இதுக்கு சொல்றீங்க எக்ஸாம்பிளுக்கு,
10,000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன பொசிஷன் ஓப்பனிங் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் பண்ணுவாங்க உங்களை. ஸோ இந்த கவுன்சிலிங்ல என்ன பண்ணுவாங்க? ஜஸ்ட் இன்டர்வியூ மாதிரி எதுவும் பண்ணுவாங்களா? கவுன்சிலிங் வந்து மொத்தமா வந்து இப்போ எனக்கு உள்ள டேட்டுக்கு வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த டேட்டுக்கு போகும்போது மொத்தமா வச்சு எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் மொத்தமா இவ்வளவு டிபார்ட்மெண்ட் நேத்து வரை நமக்கு ஆன்லைன்ல வெப்சைட்ல போட்டே இருப்பாங்க. நேத்து வரைக்கும் இவ்வளவு டிபார்ட்மெண்ட் போச்சு, இன்னும் மீதி இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது எல்லாமே ஒரு ப்ரொஜெக்டர் மூலமா காட்டுவாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேக்கண்ட் இருக்கு அப்படி காமிப்பாங்க. ஸோ இது ஒரு அப்புறம் நமக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும். ஸோ இந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சின்னு சிம்பிளா சொல்லிடுறேன். இதுக்குள்ள இவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்குது. ஆனா அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நீங்க சொல்றத பார்த்தா அது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். இவ்வளவு தூரம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்தப்ப எப்படி இருந்துச்சு உங்க மனநிலை? வெரி ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய டைம் எழுதி சோர்ந்து போய் ஃபைனலா நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எப்படி இருந்துச்சு? கனவுலதான் வந்து கனவுல வந்து எப்பவுமே நம்ம பாஸ் பண்ணிட்டு இல்ல வேலைக்கு போற மாதிரி கனவு வந்துட்டே இருப்போம். அது வந்து நிஜமாகும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கனவு வந்து நிஜமானா எப்படி இருக்கும், அது ஒரு அப்படி ஒரு ஃபீலா இருந்தது எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது. சோ அப்படின்னா நீங்க கனவும் காணணும் அப்படின்னு சொல்றீங்க. படிச்சா மட்டும் போதாது, கனவும் காணணும் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாம் சேர்த்து அப்துல் கலாம் அப்படின்னு சொல்றேன், கனவு காணுங்கள். நிச்சயமா கனவு காணுங்கள் காட்சியாகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஸோ ரொம்ப பெருமையா தான் இருக்குது உங்களை வந்து நினைக்கும் போது. இவ்வளவு தூரம் எக்ஸாம் எழுதி இவ்வளவு சின்ன வயசுலயே வந்து நீங்க அப்பாயிண்ட் ஆயிருக்கீங்க ஜூனியர் ரெவென்யூ ஆஃபீஸரா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ரமோஷன் அப்படின்னு வரும்போது லாஸ்டா என்ன பொசிஷன் இருக்கும்? அந்த ஹையஸ்ட் கிரேட் சொல்லுவாங்க தானே. நான் வந்து டெப்டி கலெக்டர் ரேஞ்ச் வரைக்கும் நாங்க போகலாம். நான் இப்ப வந்து நான் சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அடுத்தது வந்து நான் டெப்டி தாசில்தார், அப்புறம் தாசில்தார், அப்புறம் டெப்டி கலெக்டர். டெப்டி கலெக்டர், ஓகே ஓகே. சரி, நீங்க உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பொசிஷன் வேற டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படின்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா? நான் தொடர்ந்து குரூப் 1 ரேஞ்சுக்குள்ள குரூப் 2ல இதோட பெரிய போஸ்டிங் போன ஆசை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் நீங்க எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டே இருக்கீங்களே, வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி வந்து இப்ப நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுனால என்னென்ன சர்வீஸ் பப்ளிக்கு பண்றீங்க? பப்ளிக் எதெல்லாம் வச்சு அதை வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்தந்த மாதிரிலாம் நீங்க வந்து செய்து கொடுத்துட்டு இருக்கீங்க வசதி, அதாவது சர்வீஸ் பண்றீங்க அப்படின்றது தெரியாது. எனக்குமே சேர்த்துதான் என்ன விஷயம் அப்படின்றது உண்மையாவே தெரியாது. ஏதோ தாசில்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஏதோ அக்கௌண்ட்ஸ் பாக்குறீங்க போல அப்படின்னு தான் நினைச்சுப்போம். சோ நீங்க என்னென்ன சர்வீஸ் பண்றீங்க பப்ளிக்கு? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் ஒரு தாய் துறைன்னு சொல்லுவாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு சமுத்திரம் போன்றது. அதுல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தாய் துறை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். எங்க டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன மக்களுக்கு வந்து நேரடி தொடர்பு, நாங்களும் மக்களும் நேரடி தொடர்பு மாதிரி. மக்களுக்கான சேவையில வந்து சர்டிபிகேட் வந்து என்னென்ன சர்டிபிகேட்ல இருக்கும் எல்லா சர்டிபிகேட் இஷ்யூ பண்றது நாங்க தான். கம்யூனிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், அப்புறம் ஓபிசி சர்டிபிகேட், அப்படி நிறைய சர்டிபிகேட் வந்து எல்லா சர்டிபிகேட் இஷ்யூ பண்றது எங்க டிபார்ட்மெண்ட் தான். அப்புறம் பொருளாதாரத்து பின்தங்கியவங்களுக்கு இப்ப நிறைய சர்டிபிகேட் கொண்டுட்டாங்க. பொருளாதாரத்து பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, அதுக்குள்ள சர்டிபிகேட், இப்படி நிறைய சர்டிபிகேட் இருக்கு. அந்த சர்டிபிகேட் எல்லாம் இஷ்யூ பண்றது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான். அப்படி எப்படின்னா அந்த சர்டிபிகேட் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து எப்படின்னா ஒரு விஏஓ, எங்களுக்கு ஒரு ஆர்ஐ, அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் டெப்டி தாசில்தார், இதுதான் எங்களோட டிபார்ட்மெண்ட். அதுக்கு தாசில்தாருக்கு மேல ஆர்டிஓ, ஆர்டிஓக்கு மேல டிஆர்ஓ, டிஆர்ஓக்கு மேல வந்து கலெக்டர். இதுதான் எங்களோட இது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஓ தான், இந்த விஓ வந்து விசாரிப்பாங்க, ஒவ்வொரு சர்டிபிகேட் விசாரிப்பாங்க. கிராமத்து வில்லேஜ்ல வந்து விஓக்கு தான் எல்லாமே தெரியும். ஒரு வில்லேஜோட எல்லா இதுவும் வந்து விஓ வந்து ஒரு வில்லேஜ் கலெக்டர் மாதிரி, வில்லேஜ் ஆபீசர். விஓ வந்து வில்லேஜ் ஆபீசர், அவர் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு இது பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்ஐட்டர் வந்து, அப்புறம் டெப்டி தாசில்தார், இதுதான் எங்களோட மூவ் பண்ணுவாங்க, சர்டிபிகேட் எல்லாம் மூவ் பண்றது. பிறகு வந்து லேண்ட் பொதுவா லேண்ட்னாலே ரெவென்யூ தான். லேண்ட் சம்பந்தம் பட்டா, சிட்டா, இதெல்லாம் இஷ்யூ பண்றது, தனிப்பட்டா, கூட்டுப்பட்டா, இதெல்லாம் எல்லாமே இஷ்யூ பண்றது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அப்புறம் எங்க டிபார்ட்மெண்ட் நிறைய சேவை பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு. அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா எங்க பீஸ் மீட்டிங் நடத்துறது. அப்புறம் வந்து பேரிடர் வந்த வெள்ளம், புயல், மழை எல்லாம் வந்தோம் நாங்க தான் அதை வந்து
கணக்கு எடுக்கிறது, நிவாரணம் கொடுக்கறது எல்லாமே எங்க டிபார்ட்மெண்ட் தான். இந்த சர்வே எல்லாம் பல சர்வே எடுக்கிறது. இப்போ வந்து மழை காலத்துல வந்து ஒரு டியூட்டியே போடுவாங்க. அக்டோபர், டிசம்பர், நவம்பர், டிசம்பர்ல ஒரு டியூட்டியே போட்டுருவாங்க. நைட் டியூட்டி மாதிரி போடுவாங்க. மழை அளவு வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் சொல்லிட்டே இருக்கணும் கலெக்டர் ஆபீஸ்க்கு. மழை சென்டிமீட்டர்ல எவ்வளவு மணி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். அப்படி வந்து ஏதாவது ஒரு கிராமத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டா அந்த மக்களுக்கு வந்து சேஃப்டியா ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இப்படி எல்லாம் பல வேலைகள் எங்க டிபார்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து தமிழ்நாடு வந்து முக்கியமா இந்த ரேஷன் கார்டு இது எல்லாமே வழங்குறது எங்க டிபார்ட்மெண்ட் தான். நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோன்னு எங்க இதுலயே ரெவென்யூலயே நிறைய செக்ஷன் இருக்கு. நானே நிறைய செக்ஷன் இன்னும் வேலையை பார்க்கல. நான் இன்னும் 7 வருஷம் சர்வீஸ்ல 3 செக்ஷன் நான் வேலை பார்த்திருக்கேன். 3 செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணது இந்த நலத்திட்டங்கள் கொடுப்பாங்க. நலத்திட்டங்கள் சொல்லிட்டு முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, அப்படி ஸ்கீம்லாம் உண்டு. சோ அதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்ளை பண்ணணும். அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் 2ஆம் அப்ளை பண்ணி அவங்க யார் கஷ்டப்படுறவங்க VORஐ விசாரிச்சு அப்புறம் தாசில்தார் விசாரிச்சு அதுக்குள்ள ஏற்பாடுலாம் நாங்க என்ன பில் போடுறது இதெல்லாம் நாங்க பார்ப்போம். இது நிறைய எங்களோட பணி நிறைய பணி இருக்கு. மக்களோட நேரோட தொடர்பு நாங்க. இந்த பட்டா அப்படின்னு சொல்றது வந்து எல்லாருக்கும் தெரியாது. என்ன சிட்டா அப்படின்னா என்னது? பட்டான வந்து அவங்களோட ஓனர் தான் பட்டான்னு சொல்லுவாங்க. சிட்டா வந்து அந்த ஓனரோட பேரு எல்லாமே அந்த லேண்டோட வேல்யூ, லேண்டோட என்னது மண்ணு, அது மண்ணோட தன்மை எல்லாமே வந்து இந்த சிட்டா அடங்கல் எல்லாத்துலயுமே மொத்தமா அதோட வேல்யூ எல்லாம் இருக்கும். அடங்கல்ல வந்து அந்த இடத்துல வந்து என்ன பயிர்லாம் விளையுது, நெல்லா வாழையா, அது எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கு. அதான் பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே தனியா BOO எல்லாரும் மெயின்டைன் பண்ணுவாங்க. தாசில்தார் ஆபீஸ்லயும் மெயின்டைன் பண்ணுவோம். சோ அந்த சிட்டான்னு சொல்றது வந்து அந்த லேண்ட் எப்படிப்பட்ட லேண்ட் அந்த டீடைல்ஸ் சொல்றது சிட்டா. டீடைல்ஸ் எல்லாமே சிட்டால இருக்கும். அப்ப இப்ப வந்து ஒருத்தங்க வந்து ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அந்த ப்ரொசீஜர் அது என்னமோ ஒரு சர்டிபிகேட் எல்லாம் சொல்றீங்கல்ல, வில்லங்க சான்று வந்து அது வந்து பத்திர ஆபீஸ் பத்திரப்பதிவுத்துறைக்கு போகும். நாங்க வந்து மெயினா பாக்குறது ரெவென்யூ வந்து பட்டா டிரான்ஸ்பர், பத்திரப்பதிவு வந்து பத்திர ஆபீஸ்ல போகும். பட்டா டிரான்ஸ்பர், தனிப்பட்டா கூட்டுப்பட்டா எல்லாமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. ஒரு பட்டா வந்து ஒரு ஓனர் இருப்பாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வாங்குவாங்கல்ல, அத வந்து பட்டா டிரான்ஸ்பர் பண்றது எங்க டிபார்ட்மெண்ட். ஒருத்தவங்க வந்து கூட்டுப்பட்டா ஜாயின் பட்டால இருப்பாங்க, அவங்களுக்கு தனிப்பட்டா போடுறது எங்க சர்வேர் வந்து சென்டிமீட்டர் இத்தனை சென்ட் வரும் அப்படின்னு பிரிச்சு போடுறதுதான் எங்க டிபார்ட்மெண்ட். தனிப்பட்டா கூட்டுப்பட்டா இதெல்லாம் எங்களுக்கு. சோ நிறைய சர்வீஸ் நீங்க 7 இயர்ஸ் அதுல இருந்ததுக்கு பிறகு கூட 3 டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க சோஃபார் அப்படின்னு சொல்றீங்க. சோ இப்ப நீ எல்லா துறைகளையுமே பார்க்க வேண்டி இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னீங்க. பெண்கள் தினத்துல வந்து நிறைய குறிப்பா பெண்களுக்குமே இந்த மாதிரி இந்த உதவி தொகை எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணணும், உங்களை எப்படி அவங்க வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது இல்லையா, எவ்வளவு குவாலிஃபை ஆவாங்க, இந்த ஏதோ நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி உதவி தொகை கொடுக்குறீங்கன்னா எந்த மாதிரி கண்டிஷன், லைக் அவங்களுக்கு எந்த இன்கம் எந்த அளவுக்கு இருக்கணும்? முதியோர் உதவி தொகைன்னா அவங்கள வந்து பாக்குறக்கா ஆதரவு யாரும் இல்லாம தனிமையா இருப்பாங்கல்ல, மகனோட சப்போர்ட், நிறைய பேர் வீட்டுல மகன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணாது, அப்படி தனிமையா 2 பேர் இருந்தாங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு முதியோர் உதவி கொடுப்பாங்க. அதுவும் இந்த VOO எல்லாரும் விசாரிச்சு அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, தனியா தான் இருக்காங்க, பார்க்க ஆள் இல்லைன்னா மாசம் 1000 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. இது விடோ பென்ஷன் தனியா இருக்கு. இப்போ கணவரை இழந்தவங்களுக்கு வந்து அவங்க விடோ சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து 18 வயசுக்கு கீழே பையன் இருந்தா கொடுப்பாங்க, 18 வயசுக்கு மேல பையங்க இருந்தா கிடையாது. அப்புறம் கணவரால் கைவிடப்பட்டவர் உதவித்தொகையும் தனியா உண்டு. அதுக்கு 7 வருஷமா அவங்கள பிரிஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணி இந்த உதவித்தொகை வாங்கிக்கலாம். அப்புறம் முதிர்கனி உதவித்தொகை, முதிர்கனி உதவித்தொகைன்னா 50 வயசு வரை கல்யாணம் ஆகாம இருப்பாங்க, கல்யாணம் முடியாம சிங்கிளா இருப்பாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. முதிர்கனி உதவித்தொகைன்னா அவங்களுக்கு தனியா 50 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அவங்க ஆயுள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுப்பாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் நீங்க சொல்றது. அப்புறம் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை எங்க இதுதான் கொடுக்கும். என்ன மாற்றுத்திறனாளி வந்து அவங்களோட மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அவங்க மாற்றுத்திறனாளி 40% இருந்து 100% வரை உள்ளவங்களுக்கு நம்ம வந்து உதவித்தொகை கொடுப்போம்.
ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாய் இதுன்னு சொன்னீங்க இல்லையா? தாய்த்துறை. தாய்த்துறை. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தாய்த்துறை. இல்ல இல்ல எல்லா மக்களுக்கு சேவை வந்து எங்க டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு இணைஞ்சிருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்க ரிப்போர்ட் கொடுக்குற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எங்க இருந்து ரிப்போர்ட் வாங்க. அதனால தாய்த்துறை மாதிரி ஒரு பிடிஓவா இருந்தாலும் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்களோட சப்போர்ட் தேவைப்படும். ஒரு விஓ விசாரிச்சு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு தேவை எங்களோட டிபார்ட்மெண்ட் தேவை அவங்களுக்கு இருக்கும். அதனால தாய்த்துறைன்னு சொல்றது. ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட அடிப்படை வந்து மக்களுக்கு சேவை, மக்களோட நேரடி இணைப்பு பாலம் நாங்க அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து நீங்க அப்படியே ஈஸியா சொல்லிடுறீங்க. ஆனா அந்த ப்ரொசீஜர் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் தானே. யூஸ்வலா இப்போ ஒருத்தவங்க வந்து அப்ளை பண்றாங்க, இப்போ முதியோருக்கு வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாள்ல கொடுப்பீங்க அந்த அமௌண்ட் அவங்களுக்கு? அந்த எல்லா அந்த நிறைய நீங்க அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுலாம் கிடையாது. இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன்ல மாத்திட்டாங்க. முந்திலாம் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 1 மாசம் 3 மாசம் ஆகும். இப்போ வந்து ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாலே 3 நாளைக்குள்ள இஷ்யூ பண்ணணும். மேக்சிமம் வந்து 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பா அந்த சர்டிபிகேட் வந்து கையில போயிடும். ஆன்லைன்ல அப்ளை பண்றாங்க அப்படின்னு சொன்னா இப்போ ரொம்ப குயிக்காவே நீங்க அந்த அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க மந்த்லி. அதுவும் விசாரிச்சுதான் கொடுப்போம். இப்ப சர்டிபிகேட்னா 3 நாள்ல கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் ஒரு 15 நாள் அப்படி ஆகும். ஏன்னா விசாரிச்சுதான் உதவித்தொகைக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து அலாட்மெண்ட் வந்து கொஞ்சம் இவ்வளவுதான் தருவாங்க. அது வந்து கரெக்டான மக்களுக்கு சேரணும்னு சொல்லிட்டு இந்த விஓஆரை விசாரிச்சு போடுறது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா சர்டிபிகேட்ல 3 நாளைக்குள்ள மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து இப்ப இன்கம் சர்டிபிகேட் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஏதோ ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஏதோ தேவைப்படும், உடனே தேவைப்படும். அவங்க உடனே அப்ளை பண்ணிட்டு உடனே வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா உடனே போட்டு விடுவாங்க. ஆனா மேக்சிமம் அவங்க வரலனாலும் 3 நாளைக்குள்ள கண்டிப்பா போட்டுருவாங்க சர்டிபிகேட்ல. ஓகே ஓகே. ஸோ நிறைய வந்து சர்வீஸ் பண்றீங்க நீங்க பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு. அது குறிப்பா இந்த மாதிரி முதியோர்களுக்கு இந்த விடோஸ் அப்படின்னு நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுவும் முன்னாடி மாதிரி கஷ்டம் இல்லை, ஈஸியா வந்து கொடுத்துட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு. மிக்க நன்றி அசிபா. கடைசியா ஒரு கேள்வி, எப்போதும் போல எல்லா கெஸ்ட்டையும் கேட்குற அதே கேள்விதான் உங்களுக்கும். நீங்க வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி துவண்டு போய் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்குது உங்களை நினைக்கும் போது. அதே நேரத்துல வந்து இன்னும் வந்து நீங்க திருப்பியும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, அதாவது இன்னும் பெட்டரா வரணும் அப்படின்றது. ஸோ உங்களுடைய இந்த லைஃப் ஸ்டைல் நிச்சயமா வந்து இந்த கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் வந்து நிச்சயமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் பாசிட்டிவ் மெசேஜ் ஃபார் அந்த பீப்புள் வந்து அவங்க எழுதக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸுக்கு வந்து நீங்க ஜென்ரலா நீங்க என்ன ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுக்குறீங்க? டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு கீவேர்டு என்னதுனாலே முயற்சி பிளஸ் பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி. இதான் கீவேர்டு. இதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு வெற்றி ஈஸியா கிடைச்சிடும். தொடர்ந்து முயற்சி பண்ணணும். தொடர்ந்து முயற்சி பண்ணா வெற்றி நமதே. இந்த எக்ஸாம் எழுதும் போது நிறைய மன அழுத்தம், பயம் இதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் போக்கிட்டு நம்மளோட இலக்கை நோக்கி ஓடினா கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி அடையலாம். டிஎன்பிசி தேர்வுக்கு தயாரா எல்லாத்துக்கும் வந்து நான் சொல்றது அதான், தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, துவண்டு போயிடாதீங்க. கண்டிப்பா வந்து இது வந்து வெற்றி கண்டிப்பா நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கும் போது கண்டிப்பா நமக்கு வெற்றி கிட்டும். தொடர்ந்து முயற்சி செய்யணும். அதான். மிக்க நன்றி. நீங்க சொன்னது என்னது? முயற்சி பயிற்சி ஈக்குவல்ஸ் வெற்றி. ஈக்குவல் டு வெற்றி. நல்ல ஒரு ஃபார்முலா. ஸோ இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கும் சொல்றீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ண டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாம எல்லா துறைகளையும் எல்லாருக்குமே பொதுவா வந்து இந்த முயற்சி பயிற்சி வெற்றி அப்படின்ற இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, உங்களை வந்து இன்வைட் பண்ணும்போது இன்டர்வியூக்கு பொதுவா வந்து சொல்லுவாங்க, அதாவது நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில வந்து நல்ல பெட்டர் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும், சிட்டில வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா
உலகத்துல வந்து எந்த மூலையில வாழ்ந்தா என்ன, அது ஒரு வில்லேஜா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியா இருக்கட்டும், நம்மளுடைய உழைப்பும் அந்த பயிற்சியும் நீங்க சொன்ன மாதிரி முயற்சி பயிற்சி வெற்றி அந்த வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம வந்து சிட்டில தான் பானா இருக்கணும் இல்ல பெரிய ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கணும் பெரிய காலேஜ்ல தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து யுஎஸ்ல கூட பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வில்லேஜ்ல படிச்சு வந்தவங்க தான். உலகத்துல எந்த மூலையில பிறந்தா என்ன, அது வந்து இட் டசன்ட் மேட்டர். நாம வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறோம், எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றோம், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றது வந்து அதுதான் முக்கியம். அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி வெற்றி வந்து எல்லோருக்குமே நிச்சயம். ஸோ மிக்க நன்றி. உங்களுடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன சர்வீஸ் பண்றீங்க, எக்ஸாமுக்கு வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எழுதக்கூடியவங்களுக்கு வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. மெனி தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து விமென்ஸ் டே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களை இன்வைட் பண்ணி இன்டர்வியூ பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், பெருமை, வாழ்த்துக்கள். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அது நீங்க இப்ப குரூப் 1 எழுதி சீனியர் போஸ்ட்ல இருக்கீங்க ஆல்ரெடி, ஆனாலும் குரூப் 4 எழுதி பாஸ் பண்ணிட்டு இன்னும் பெரிய போஸ்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் என்ஜே சன்ரைஸ் ரேடியோ எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்ஜே சன்ரைஸ் ரேடியோக்கு ரொம்ப நன்றி.